சபையினுடைய சிறப்பான அறிவிப்புகள். கிறிஸ்மஸ் ஆராதனை நேரம் பற்றிய அறிவிப்பு. வருகின்ற 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று நம்முடைய மாமாங்கம் ஆலயத்திலே அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெறும். அதேபோல தொங்கும் பூங்கா பல்நோக்கு அரங்கத்தில் வைத்து காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெறும். சபையார் யாவரும் பங்கேற்கும்படி அன்பாய் அழைக்கிறோம். கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வருகின்ற சிறுவர்களின் பெற்றோர்களின் கவனத்திற்கு அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்முடைய மாமாங்கம் ஆலயத்துக்கு வருகிற விசுவாசிகள் சிறு பிள்ளைகளுக்கு மாமாங்கம் சிற்றாலயத்தில் வைத்து பின்னாலே இருக்கிற சிற்றாலயத்தில் வைத்து காலை 5 மணி முதல் 7 மணி வரை சிறு பிள்ளைகளுக்கான கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெறும். அதே போல காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை YMCA பெரிய ஹாலில் வைத்து சிறுவர்களுக்கான கிறிஸ்மஸ் சிறப்பான ஆராதனை நடைபெறும். இதிலே சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாக சென்னையிலிருந்து சிறுவர்களுக்கென்று பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் வருகிறார்கள். எனவே சபையில் உள்ள பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்மஸ் ஆராதனையிலே பங்கேற்க செய்யும்படி அன்பாய் கேட்கிறோம். குறிப்பாக YMCAவில் இருந்து தொங்கும் பூங்காவிற்கும் அதே போல தொங்கும் பூங்காவில் இருந்து YMCAவிற்கும் சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்வதற்கு சிறப்பான வேன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சபை விசுவாசிகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். கிறிஸ்மஸ் விழா பற்றிய அறிவிப்பு. வருகின்ற 25ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு தொங்கும் பூங்கா பல்நோக்கு அரங்கத்தில் வைத்து சிறப்பான கிறிஸ்மஸ் ஆராதனை உண்டு. மாலை 5 மணிக்கு சபையார் யாவரும் நேரமாக வருவீர்கள் என்று சொன்னால் நேரமாக ஆரம்பித்து குறித்த வேளையிலே அதை நிறைவு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். சபையார் கால தாமதமின்றி நீங்கள் பங்கேற்கும்படி அன்போடு கேட்கிறோம். சிறப்பான தேவ செய்தி, சிறு பிள்ளைகளுடைய வாலிபர் பிள்ளைகளுடைய சிறப்பான நிகழ்ச்சிகள் உண்டு. இதில் குறிப்பாய் நாம் கவனிக்க வேண்டியது ஆண்டவருக்கென்று புதிய ஆத்துமாவை இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கு நீங்கள் அழைத்து வரும்படி மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பழைய மற்றும் புதுவருட ஆராதனையை பற்றிய விவரங்கள். பழைய மற்றும் புதுவருட ஆராதனை வருகின்ற 31ஆம் தேதி இரவு 10 மணி முதல் அதிகாலை 3 மணிக்குள் பழைய மற்றும் புதுவருட ஆராதனை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை டோல்கேட்டுக்கு அருகில் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு எதிரே உள்ள விஜயசேஷ மகாலில் வைத்து நடைபெற உள்ளது. மற்றும் YMCA வளாகத்திலும் புதுவருட ஆராதனை அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். கர்த்தருடைய பந்தி உண்டு. சபையார் யாவரும் தவறாமல் பங்கேற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். விஜயசேஷ மகாலில் பங்கு பெறும் விசுவாசிகளின் கவனத்திற்கு விஜயசேஷ மகாலுக்கு YMCA ஹாலில் இருந்து இரவு 8 மணி முதல் 10 மணி வரை இங்கே வேன் வசதி செய்யப்பட்டுள்ளது. YMCAவில் இருந்து விஜயசேஷ மகாலுக்கு அழைத்து வருவதற்கென்று வேன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சபையார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாமாங்கம் ஆலயத்திலே சிறுவர்களுக்கான பழைய மற்றும் புதுவருட ஆராதனையும் சிறப்பு நிகழ்ச்சியும் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு நிகழ்ச்சிகளை சிறுவர்களுக்கென்று நடத்துவதற்கு தேனியிலிருந்து பாஸ்டர் ஜோசுவா பாலா அவர்கள் வருகிறார்கள். எனவே பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை மாமாங்கம் ஆலயத்தில் கொண்டு வந்து விடும்படி அன்பாய் கேட்கிறோம். சிறுவர்களின் வருகையின் போது பெயர் பதிவு செய்யப்படும். இரண்டாவதாக உங்களிடத்தில் 2 ஐடி கார்டு கொடுக்கப்படும். ஒன்று உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கும் ஒரே எண் போடப்பட்டதான ஐடி கார்டு, மற்றொன்று உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கும். பிள்ளைகளுடைய பாதுகாப்பு கருதி இது ஏற்பாடு செய்யப்படுகிறது. பிள்ளைகளை விட்டு நீங்க செல்லும் போது உங்களிடத்தில் இருக்கிறதான ஐடி கார்டை பத்திரமாக வைத்து மீண்டும் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் நீங்கள் அழைத்து கொண்டு போவதற்கு முன்பதாக உங்களிடத்தில் ஐடி கார்டை கொடுத்து பிள்ளைகளை அழைத்து செல்லும்படி அன்பாய் கேட்கிறோம். சிறுவர்களை விஜயசேஷ மகாலில் இருந்து மாமாங்கம் ஆலயத்திற்கும் மாமாங்கம் ஆலயத்திலிருந்து விஜயசேஷ மகாலுக்கு அழைத்து செல்வதற்கு வேன் வசதி செய்யப்பட்டுள்ளது. புதுவருட ஆராதனை முடிந்த பிறகு விஜயசேஷ மகாலிலிருந்து வாமலூர் வரையும் ஜங்ஷன் வழியாக பழைய பேருந்து நிலையம் வரையும் 5 ரோடு புதிய பேருந்து நிலையம் வழியாக பழைய பேருந்து நிலையத்திற்கும் 5 ரோடு அஸ்தம்பட்டி வழியாக பழைய பேருந்து நிலையம் வரையும் மேற்கண்ட வழித்தடங்களிலே
1ஆம் தேதி, அதாவது புது வருட ஆராதனை முடிந்த பிறகு பஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது. சபையார் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டு இறுதி சிறப்பு உபவாச ஜெபம். இந்த ஆண்டினுடைய இறுதி உபவாச ஜெபம் வருகிற 27, 28, அதாவது வெள்ளி சனி. இதுவரைக்கும் இந்த வருடத்தில் உபவாச ஜெபத்திலே பங்கு பெறவில்லை என்றால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் விடுப்பெடுத்தாகிலும் தேவ சமூகத்திலே வந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சபையிலே வருகிற புது வருட ஆராதனைக்காக, வருகிற ஆண்டினுடைய ஊழிய காரியங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக சபையார் தேவ சமூகத்திலே வந்து வெள்ளி சனி இந்த 2 நாட்கள் நடைபெறுகிற சிறப்பு உபவாச ஜெபத்திலே நீங்கள் பங்கேற்று ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வருடம் கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருடத்திற்காக ஊக்கமாய் தொடர்ந்து ஜெபியுங்கள், உற்சாகமாய் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.